Hi friends, welcome to Dala kitchen. நான் உங்க நிவேதா அருண்குமார். இன்னைக்கு முட்டையை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா எக் மாஸ் ஆம்லெட். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு தோசை தவா எடுத்து வச்சுக்கோங்க. கல் சூடானதுக்கு அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியா நறுக்கி இப்போ நான் சேர்த்திருக்கேன். அதை நல்லா தேங்காய் எண்ணெயில வறுத்து விடுங்க. இந்த ரெசிபி முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பொதுவாகவே ஆம்லேட் பார்த்தீங்கன்னா ஆயில் தான் போடுவோம், ஆனால் இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் கொண்டு போயிடும். இப்போ இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. அது கூட ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி இப்போ சேர்த்துருக்கேங்க. அதையும் நல்லா வறுத்து விடுங்க. அதில் பொதுவாக பார்த்திங்கன்னா முட்டை ஆம்லேட் பாயில் பண்ணி அப்படிலாம் நம்ம சாப்பிடுவோம், ரொம்பவே போர் அடிச்சிருக்கோம். ஆம்லேட்டையும் ஒரு புது விதமாக செய்யலாங்க. அதுதான் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை அரை வெங்காயம் மட்டும் பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா எண்ணெயோட வறுபட்டுறணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். நான் வந்து எக் கட்டரில் கட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் நைஃப்லேயே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சோண்டு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா முட்டையை அதோட வதக்கி விடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக நம்ம இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர் நான் சேர்த்துருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் சிக்கன் கிரேவி கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். பட் அது சேர்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயோட அந்த ஸ்மெல் வந்து ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அடிபட்டு போயிடும். ஸோ நீங்கள் ரஃப்பாக இது மாதிரியே செஞ்சு சாப்பிட்டிங்கனாலே செம்ம சூப்பராக இருக்குங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எல்லாம் அந்த பவுடர் எல்லாமே மசாலா எல்லாமே முட்டையோட நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ சூப்பராக நல்லா மசாலா எல்லாமே வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 முட்டையை வந்து நம்ம உடைச்சி ஊற்றிக்கலாங்க. 2 முட்டையை உடைச்சி நல்லா ஸ்பேட்ச் வச்சு பண்ணிக்கோங்க. நல்லா அடித்து கலந்து விட்டுருங்க. இப்போ திரும்பி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. தோசை தவா கல் காஞ்சதுக்கப்புறம் நல்லா முட்டையை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா கல் அளவுக்கு நல்லா பெருசாக ஊற்றி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப்பை நம்ம அதில் மிடில் வைக்க போகிறோம். ஸோ அதனால் நல்லா சரளமாக ஊற்றி விட்டுருங்க முட்டையை. இப்போ அந்த ஸ்டஃப்பை வந்து நம்ம மிடில் அந்த நடுவில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சுற்றிலையும் நல்லா தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவராக விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாங்க. ஸோ இது கூடவே கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கோம், ஆனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வேகிறதுக்காக நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரங்கள் எல்லாம் லைட்டாக செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மெதுவாக 4 மடிச்சுக்கணுங்க. பொறுமையாக செய்யுங்க.
ஸோ இப்போ ஒரு பக்கம் நம்ம திருப்பி விட்டாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் திருப்பி விட்டுறலாங்க. மெதுவாக இப்போ கீழே இருக்கிறதையும் நம்ம திருப்பி விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா ஹார்டாக ஸ்டஃபாக ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா மடங்கிக்கும். ஸோ ஸ்பூனை வச்சு நம்ம நல்லா அழுத்தி விட்டிங்கனாவே அது நல்லா பெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நல்லா பெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மெதுவாக அதை திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க. ஸோ அகைன் நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுடலாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம முட்டை மாஸ் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே ரஃபாகவும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் சைடிஷ் மாதிரி ரசம் சாதத்துக்கு இது மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.